I want to be successful அப்படிங்கிற ஒரு aim. I wanted to come to Chennai and I need to change my life அப்படின்னு நான் நினச்ச அந்த ஒரு determination, it's due to poverty. இந்த டென்டிஸ்ட்ரி ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன மேம்? பேஷனா இல்லை சிச்சுவேஷனா? டென்டிஸ்ட் எல்லார்கிட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் சுச்சுவேஷன் தான் சொல்லுவாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூல் பி சீயிங் த பேஷண்ட் எவ்ரி டே. இன்வால்வ்ஸ் ஆர்ட், ஸ்கில், சயின்ஸ். ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ண முடியும், சைக்காலஜிக்கலாக ஒருத்தவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ சாக்ரிஃபைஸ் சம்திங் யூ கெயின் சம்திங். ட்ரஸ்ட் பில்டிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்மளா இருந்தால் அந்த ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிரதீப் ரங்கநாதன் கூட இப்போ ரீசெண்ட் விஷயத்தில் சொல்லியிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது தான் ரொம்ப கஷ்டமான ஃபேஸாக இருந்தது. யங் டாக்டர்ஸ் டு கோ த்ரூ லாட் ஆஃப் ரிசர்ச். அதுக்கான ஒரு 1 year 2 years டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. தென் புட் அப் யுவர் ப்ராக்டிஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு மாஸ்டர் வித் எம்எஸ்ல வி ஹேவ் டாக்டர் சில்பா நிகார் மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் என்னோட இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு. நோ வரிஸ், தேங்க்யூ. ஓகே, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட லேட் நைட்ல அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஷூட் வச்சதுக்கு தேங்க்யூ. நோ ப்ராப்ளம், தேங்க்யூ மேம். மேம், உங்களோட ஜேர்னி வந்து ஸ்மால் டவுன்ல இருந்து சென்னை வரையும் வந்திருக்கு. ஸோ அந்த ஜேர்னில உங்க லைஃபை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றின டேர்னிங் பாயிண்ட் என்ன மேம்? ஜேர்னி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மாறல. ஃப்ரம் த பிகினிங் எல்லாருக்குமே இதை நான் சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி, திருப்பி நான் இதை சொல்கிறேன். ஸோ ஒரு சின்ன மழை, ஒரு கிராமம், இப்படி தான். ஸோ அங்கே இருக்கும் போதே என்னோட சுச்சுவேஷன் வாஸ் பாவர்ட்டி. ஸோ இட்ஸ் நாட் தட் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை மாற்றணும் அப்படின்னு நான் வரல. நான் அங்கே இருக்கும் போதே நம்ம லைஃப்பை நம்ம தான் மாற்றிக்கணும். ஸோ அதனால் ஐ வாஸ் டிட்டர்மைண்ட் தட் நான் படிக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் பெரிய ஆளாகணும். அது டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், எப்படியாச்சும் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனை நான் மாற்றணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். இதே மாதிரி என்னோட சிஸ்டர்ஸ் மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை அப்படின்னு செட்டில் ஆகாமல் ஐ வாண்டட் டு கம் டு சென்னை அண்ட் ஐ நீட் டு சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு நான் நினச்ச அந்த ஒரு டிட்டர்மினேஷன், இட்ஸ் டியூ டு பாவர்ட்டி தான். அந்த ஒன்று தான். நீங்கள் நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சென்னை வந்த புதுசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன மேம்? இப்போ நீங்க உட்காந்து பாக்குறீங்கல்ல, சக்சஸ் தான் ஆஃப்கோர்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு எய்ம். அது சென்னை வந்ததுனால மட்டும் வரல. சென்னை வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே என் மைண்டில் ரொம்ப வருஷமாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி, ஒரு சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து வளர்ந்துருப்போம். நமக்கு இது இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரோட விஷயம் கூட நான் இப்போ ரீல்ஸில் போட்டிருக்கேன். அந்த கார் எனக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு அவ்வளோ ஆசை. பிகாஸ் மலை மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கார்லாம் கிடச்சிடாது. ஸோ யூ நீட் டு கம் டவுன் டு பொள்ளாச்சி டு கெட் அ கார். ஸோ அப்போ ஒரு ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் மட்டும் கார் இருக்கும், நம்ம வீட்டில் கார் இருக்காதுங்கும் போது அது ஒரு ஏக்கமாக இருக்கும். எல்லாரும் போகிறாங்க, நம்ம மட்டும் போலியே அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனும் ஒரு விஷயத்தையும் அப்ரிங் பண்ணி நம்மளே மோட்டிவேட் பண்ணி இதெல்லாம் மாறணும்னா நம்ம எப்படியாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த ஜென்ரேஷனல் கர்ஸை எப்படியாச்சும் மாற்றணும்னு சொல்லி அந்த ஒரு வெரி ஐ வுட் சே மை கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன், அது ரெண்டும் தான் என்னை இவ்வளோ தூரம் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண வச்சு. நைஸ். இந்த டென்டிஸ்ட்ரி ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன மேம்? பேஷனா இல்லை சிச்சுவேஷனா? டென்டிஸ்ட் எல்லார்கிட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் சுச்சுவேஷன் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் முக்கால்வாசி எம்பிபிஎஸ் படிக்க முடியாதவங்க மட்டும்தான் வந்து டென்டிஸ்ட்ரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. நானும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் சூஸ் பண்ணேன். பட் ஒன்ஸ் ஆஃப்டர் ஐ சூஸ் டென்டிஸ்ட்ரி, எனக்கு வந்து டென்டிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மெடிக்கல் ப்ரொஃபஷனோ, அதை தாண்டி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூ வில் பி சீயிங் த பேஷண்ட் எவ்ரி டே அண்ட் நியூ பேஷண்ட், ஒரு நியூ மனுஷங்களை பார்ப்போம். இட் இன்வால்வ்ஸ் ஆர்ட், ஸ்கில், சயின்ஸ். ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ண முடியும், சைக்காலஜிக்கலாக ஒருத்தவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் யூ வில் see the patients again and again and you will be on a journey with them. அவங்களோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டென்டிஸ்ட்ரி சுச்சுவேஷனால சூஸ் பண்ணி இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. சூப்பர் மேம். இப்போ வந்து ஸ்மைல் மேக் ஓவர் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸோட ஃபேஸில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். அவங்க லைக் ஃபேஸோட இதுவே வந்து சேஞ்ச் ஆகும். லைக் அவங்களோட பியூட்டினஸே வந்து வேற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களால் மறக்க முடியாத பேஷண்ட்ஸோட ஸ்டோரின்னு என்னது? 90 years old ஒரு பாட்டி. ஐ திங்க் இன்னைக்கு கூட நான் அவங்கள பார்த்தேன். ஆக்சுவலி ஐ வென்ட் அண்ட் தென் கேம் பேக் ஃபார் ஹர். ஸோ நான் ஆல்மோஸ்ட் இஸ் 93. என்கிட்ட வரும்போது 3 years முன்னாடி சுத்தமாக பல்லு இல்லை, ஒரு 2-3 பல்லு மட்டும் தான் அவங்க வாயில் இருந்த பல்லு. அதை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியல, அவங்களால டென்ச்சர்ஸும் யூஸ் பண்ண முடியல. ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அப்போ என்னை பார்த்து அவங்க வந்து ஐயோ நான் பல்லெல்லாம் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. நான் 2 வாட்டி அவங்க கூட உட்காந்து பேசினேன். ஏன் இது வேணாம்னு நினைக்கிறீங்க, எதனால உங்களுக்கு பயமா, இல்லை என்ன ரீசன்னு சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு நான் பேசினேன். என் பேத்தி மாதிரி நீ இருக்கமா, நான் அதனால உன்னை நம்பி ட்ரீட்மெண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்ச ட்ரீட்மெண்ட் போனாங்க. இப்போ இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 3 years.
இப்போவும் ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிடுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இல்லை டாக்டர் ஷில்பாட்ட கேட்டுட்டு பேசிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போவும் ஷி கால்ஸ். ஸோ அந்த கியூட் ஸ்மைல் அவங்களை அப்படியே ஒரு 10 வருஷம் யங்கா மாத்தினது வந்து இருக்கிறதுல என்னோட பெஸ்ட் ஸ்மைல் சேஞ்ச் ஓவர். அதுதான். நைஸ் மேம். இப்போ பீப்புள் மத்தியில் டென்டல் கேரை பற்றி நிறையா வந்து மித்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மிஸ்கன்செப்ஷனா இல்லை என்னது? என்ன மாதிரி மித்ஸ் எல்லாம் கேட்குறீங்க? இப்போ மித்ஸ்னா நிறைய மித்ஸ் இருக்கு. ஸ்கேலிங் பண்ணால் ஐயோ பல்லு விழுந்துரும், அதனால தான் பல்லு போயிருச்சு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வேப்பங்குச்சியில தான் இன்னும் பல்லு தேய்க்கணும், இந்த மாதிரி பேஸ்ட்லாம் வந்ததுனால தான் பல்லெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கு. ஸோ இந்த மித்தெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கே ஒரு டென்டிஸ்ட்க்கு ரொம்ப நாள் ஆகும். பட் ஐ ஹோப் நவ் தி சிச்சுவேஷன் இஸ் கெட்டிங் பெட்டர். இப்போ உள்ளவங்க வந்து இன்னும் வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓ இதெல்லாம் ஒரு காலத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டே வந்தது, நம்ம டாக்டர் சொல்றது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாத்துறாங்க. பட் டெஃபினட்டா அதெல்லாம் மித்து தான். பல்லு க்ளீன் பண்ணால் உங்க பல்லு போகாது, இன்னும் பெட்டராக தான் ஆகும். எல்லா டாக்டரும் ஏன் க்ளீன் பண்ண சொல்றாங்கன்னா, அந்த காரை உங்க பல்ல படிஞ்சு உங்க பல்லு விழுந்துரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் நீங்க டென்டிஸ்ட் கிட்ட வந்து அந்த பல்ல காப்பாற்றி யூஸ் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணி அதை ஒழுங்கா பராமரிச்சு வச்சா இட் வில் ஸ்டே ஃபார் அ வெரி லாங் டியூரேஷன். ஓகே மேம், நீங்கள் டாக்டராக இருந்தாலும் பர்சனல் பிராண்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா எரால டாக்டர்ஸ்க்கு பர்சனல் பிராண்டிங் அவசியமா? கண்டிப்பாக. நாட் ஜஸ்ட் இன் டாக்டர்ஸ், இன் எனி ப்ரொஃபஷன். பிகாஸ் நீங்கள் ஒரு லலிதா ஜுவல்லரி கூட பார்த்துருப்பீங்க. அவரோட ப்ரொஃபஷன் அவர் தான் கொண்டு வந்து காமிக்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் பீயிங் அ டாக்டர் ஆர் விமன். அதை தாண்டி ஒருத்தவங்க வெளியே நம்ம பிஸ்னஸை நம்மளை விட யாரும் நல்லா பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ இட் இஸ் ஆர் பிஸ்னஸ். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வெளியே வந்து உங்கள் ஃபேஸை காமிக்கல அப்படின்னா, அது சில பேர் ஃபேஸ் காமிக்காம இருக்கலாம், இல்லை ஸ்கார்ஃப் போட்டு ஹிஜாப் போட்டு பண்ணலாம், தட்ஸ் அப் டு யூ. பட் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் உங்களோட வேறு யாருனாலையும் பெட்டராக காமிக்க முடியாது. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் கண்டிப்பாக பர்சனல் பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே அதை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மேம், நீங்கள் ஒரு டாக்டரா, என்டர்பிரினரா, கிரியேட்டரா இவ்வளோ ரோல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இது ஒரு நல்ல கொஸ்டின். டெஃபினட்டாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ சாக்ரிஃபைஸ் சம்திங் யூ கெயின் சம்திங், அந்த ஒரு கான்செப்ட்ல நான் போயிட்டு இருக்கேன். மேபி எவ்வளோ நாள்னு தெரியாது, ஜஸ்ட் பிகாஸ் ஐம் யங். இன்னும் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பாடி ரொட்டீன் வில் சேஞ்ச். அதுக்கப்புறம் நம்மளே அதை ரெஸ்ட் எடுக்க வைக்கும். பட் ஐ ஃபீல் லைக் இது ஒரு சர்டன் ஏஜ், அந்த வயசுல நம்ம அதை பண்ண முடியாட்டி எல்லாரும் இதை சொல்லலாம், எனி ஏஜ்ல எனி திங் குட் பி டன் அப்படின்னு. பட் யூ வில் ஹேவ் தட் மோர் எனர்ஜி அண்ட் யோர் பாடி வில் பி ரெடி டு அக்செப்ட் எனி திங் யூ புட் த்ரூ. அப்படின்னா அந்த ஒரு 20 to 30 to 30 to 40 அந்த ரேஞ்ச். ஸோ அதில் how much ever you could run, I would say make the most of it. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வயசு. நம்ம என்னதான் வந்து வயசானதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொன்னாலும் வெரி ரேர். ஸோ ஒரு லிமிட்டட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு வயசுக்கு அப்புறமும் வருது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் த ரேஷியோ இஸ் வெரி லிமிட்டட். ஸோ அதனால யங்காக இருக்கவங்க டெஃபினட்டாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதோட உங்களோட கரியர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி அட் இட்ஸ் பீக். அதை நீங்கள் தான் போய் கிராப் பண்ணி எடுத்துக்கணும். ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் ஓவர் டூ பண்ண வேண்டாம். பட் கரெக்டாக ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓவர் டூ பண்ணாதான் பர்ன் அவுட் வரும். நான் ஓவர் டூ பண்ண சொல்ல, பட் பேலன்ஸை தேடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க்குக்கு இடம் கிடைக்காது. ஓகே, லைக் நீங்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி சொன்னீங்க. பட் ஆனால் நீங்கள் முக்கால்வாசி நேரம் ட்ராவல் பண்ணுறது தான் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைக் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? சென்னை, பெங்களூர், அப்புறம் ஹைதராபாத் வந்து நடுவில் போயிட்டு வரீங்க. ஸோ இதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? சரி, எகெயின் நான் சொன்ன மாதிரி உங்களோட பிஸ்னஸை, உங்களோட பேபியோ, உங்களோட வேறு யாரையும் நல்லா பார்த்துக்க முடியாது until you set a proper team. ஸோ இப்போ சென்னையில் ஒரு நல்ல டீம் அமைஞ்சாச்சு. இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 4 years. ஸோ பெங்களூர் இட்ஸ் ஸ்மால் பேபி, இட்ஸ் ஜஸ்ட் 1 year old. ஸோ எப்போவுமே ஒரு இனிஷியல் ஃபேஸில் வந்து நம்ம அந்த டீம் அண்ட் SOPs ப்ராசஸ் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமான ட்ராவல் தேவைப்படும். ஐ ஹவ் லிமிட்டட் மை ட்ராவல்ஸ் ஆல்மோஸ்ட். இல்லைனா முன்னாடிலாம் வீக்லி ட்வைஸ் போவேன், இப்போ 2 weeks ஒன்ஸ் தான் போகிறேன். ஸோ கொஞ்சம் அந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ட்ராவலிங் தேவை தான். நான் சொன்ன மாதிரி அகெயின் யோர் ஏஜ் அண்ட் நவ் இஸ் த டைம் டு மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் இட். சூப்பர் மேம். உங்களை எல்லாருக்குமே வந்து ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ் வந்திருக்கும். உங்களோட டஃபஸ்ட் ஃபேஸ் என்ன? அதுலேருந்து கற்றுக்கிட்ட பிக்கஸ்ட் லெசன் என்ன? டஃபஸ்ட் ஃபேஸ்னா வாழ்க்கையே டஃப் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மை அதுதான். ஒரு வாட்டி ஒரு சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்போ காலேஜ் படிக்கும்போது நினைப்போம், அப்போ நமக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா இதெல்லாம் சரியாயிரும், நம்ம ரொம்ப ஜாலியாக டப்புன்னு அப்படியே BMW பாஷ் அப்படி போயிடுவோன்னு. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. இட் டுக் 10 years for me to become ஷில்பா நிகார் அப்படின்னு ஒன்று காமிக்கிறதுக்கு. எனக்குள்ள வர இப்போ ஒரு சின்ன சின்ன டென்டிஸ்ட் கிட்டயும் அதை நான் சொல்லுவேன், இட் டுக் 10 years to become ஷில்பா நிகார். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் லைக் மீ, யூ ஹேவ் டு கோ த்ரூ த ஜர்னி. பட் வென் யூ ஹேவ் அ குட் மென்டார், யூ வில் ஈஸிலி ரீச் தட் ஸ்டேட். சீக்கிரமாக போயிடுவீங்க. இப்போ உள்ள சோஷியல் மீடியா அட்வான்ஸ்மெண்ட்ல நிறைய மென்டார்ஷிப்ஸ் கிடைக்குது. நிறைய விஷயங்கள்
விஷயங்கள் வந்து வெளியே போஸ்ட் போட்டது பார்த்து நாங்கள் இருந்த டைம்லலாம் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொன்றும் இட் வாஸ் லைக் பேபி ஸ்டெப்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சோம். ஸோ எவ்ரி திங் வாஸ் அ சேலஞ்ச். எல்லாமே டஃப் தான். ரொம்ப டஃபஸ்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆல்வேஸ் இது வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஐ ஹோப் பிரியா ஆனந்த் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆக்ட்ரஸ். அவங்க சொன்னாங்க the first step is always the difficult one அப்படின்னு. பிரதீப் ரங்கநாதன் கூட இப்போ ரீசெண்ட் விஷயத்துல சொல்லியிருந்தாரு, தொடங்குறது ரொம்ப கஷ்டம், பட் தொடங்கிட்டீங்கன்னா அதை விட முடியாதுன்னு. அந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் கிளினிக் வந்து எனக்கு ஒருத்தவங்க 2 லட்சம் கடன் கொடுத்துதான், ஏன்னா என்னோட அக்கௌண்ட்ல கரெக்டாக 200 rupees இன்னொரு வச்சிருக்கேன் என்னோட குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ அந்த 200லேருந்து 2 lakhங்கிறது இட்ஸ் அன்இமேஜினபிள். அப்போ நான் ஒரு கிளினிக் செட் பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து கனவுல கூட நினைக்கல. பட் எல்லாரும் சொன்னாங்க இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஸ்டார்ட் தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ரீச் தேர் அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது தான் ரொம்ப கஷ்டமான ஃபேஸாக இருந்தது. ஆஃப்டர் தட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ ஹேவ் டு கீப் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ மேம். சக்ஸஸ்க்கு பின்னாடி எல்லாரும் பார்க்காத சாக்ரிஃபைஸ் என்ன? பார்க்காத சாக்ரிஃபைஸ் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ஸ்லீப். கண்டிப்பாக நான் தூங்குறதே மணி 3 தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சம்டைம்ஸ் ஃபேமிலி டைம். ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் இஸ் இன் பிரேசில். நான் நிறைய வாட்டி இது போட்டிருந்தேன். ஹி வில் பி ஹியர். இங்கே வந்து ஒரு மூவி பார்க்கணும்னா கூட நான் மூவி ரொம்ப லேட்டாக தான் போவேன் எப்போவுமே. ஐ கோ அட் தி ஒரு பாதி படம் இன்டர்வல் டைமில் தான் போவேன். ஸோ ஹி டசன்ட் நோ தமிழ், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த லாங்குவேஜ் சப்டைட்டில் பார்த்து எனக்காக இதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ மிஸ் ஃபேமிலி டைம் அஃப்கோர்ஸ். அப்புறம் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா கூட ஒன் டைம் இஃப் யூ வாண்ட் ஈட் கால்ஸ், கரெக்டாக பேஷன்ஸ் ஒரு நைட் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்று போனால் இன்னொரு ப்ராப்ளம் புதுசாக வரும். ஸோ அதை பேசி இது பண்ணுறதுக்குள்ள ஐ வாஸ் நாட் ஈவன் ஏபிள் டு ஹேவ் மை மீல் டுகெதர் வித் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி டைம் மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஸ்லீப் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு. யங் டாக்டர்ஸ்க்கு இப்போ பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்கும்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? யங் டாக்டர்ஸ்க்கு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா நம்ம தான் நமக்கு சேலஞ்ச். அவங்களோட மைண்ட் செட் தான் நமக்கு சேலஞ்சு. இப்போ சக்ஸஸ்ங்கிறது இட்ஸ் பர்சனல், வெரி பர்சனல் திங். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கண்டென்ட்டாக ஒரு கிளினிக் 2 கிளினிக் வச்சுட்டு சந்தோஷமாக எனக்கு இவ்வளோ பேஷன்ஸ் பார்த்தா போதும், நான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறது ரொம்ப பர்சனல் கண்டென்ட், அவங்களோட மைண்டை பொறுத்து. பட் இன்னொருத்தவங்க அவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நானும் பண்ணும் அப்படின்னு ஓடணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்களோட ஜேர்னி வந்து உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அது மேலே வராங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இட்ஸ் நாட் தட் அவங்க ஆயிட்டாங்கன்னா நம்மளும் ஆயிட முடியாது. அவங்க போன கஷ்டம் என்ன, அவங்களோட ஜேர்னி என்ன, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதையும் உங்களால் அந்த அளவுக்கு கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் நீங்கள் எடுத்து பண்ணினீங்கன்னா அந்த ரீச் சீக்கிரமா அடைஞ்சிருவீங்க. இவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் டப்புன்னு சில விஷயங்களை எடுத்து பண்ணிடுமோ அப்படின்னு தோணுது. ஸோ ஐ ஃபீல் லைக் ஃபர்ஸ்ட் develop your skills, go through a lot of training. It is not easy. As I said, it took 10 years. So அதனால அந்த ஜேர்னி ஒரு 2-3 years ஆச்சு நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது இப்போல்லாம் பசங்க வெறும் 6 மாதம் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன், ஐ ஸ்டார்ட் மை ஓன் கிளினிக் அப்படின்னு போயிடுறாங்க. அப்படி இல்லை. ஐ ஒர்க்ட் இன் அ ப்ரைவேட் கார்பரேட் ஃபார் 4 years. ஐ லேர்ன்ட் ஆல் தி ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் தான் தென் ஐ வென்ட் டு ஸ்டார்ட் அப் மை கிளினிக். அதுவும் ஒரு 1 year நான் கேப் விட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணேன். ஸோ ஐ வாண்ட் யங் டாக்டர்ஸ் to go through a lot of research. It doesn't mean that research பண்ணிக்கிட்டே வெயிட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால டக்குன்னு போகிறோம், கற்றுக்குறோம் நிறைய விஷயங்களை. அதுக்கான ஒரு 1 year 2 years டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. then put up your own practice. மேம், இப்போ வந்து பேஷண்ட்ஸ்க்கு இதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைக் அதை நீங்கள் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறீங்க? ஒரு ட்ரஸ்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க பேஷண்ட்ஸ் மத்தியில்? குட் கொஸ்டின். ஸோ இது நிறைய டாக்டர்ஸ் அண்ட் டென்டிஸ்ட் என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு கொஸ்டின். ட்ரஸ்ட் பில்டிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்மளா இருந்தால் அந்த ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஹவு ஆர் யூ ஆஸ் அ பர்சன் அப்படின்னு அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ ஆஸ் அ பர்சன் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல மனசு எல்லாருக்கும் இருக்குது. உலகத்தில் எல்லாருமே ஈவலாக இருந்துட மாட்டாங்க. ஸோ அந்த நல்ல சைடை நீங்கள் காமிச்சிங்கன்னாவே போதும். அவங்கக்கிட்ட ஒரு கேரா, அன்பா, அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களுக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த பல்லு தான் வேணும் அப்படின்னா நம்ம அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளஸ் எஜுகேஷன் பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். இது எதனால் வந்தது அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் யூ டூ தட், எதனால, ஏன் அண்ட் உங்களுக்கு இது போதும் இப்போதைக்கு அப்படிங்கும் போதே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இவங்க வந்து நேச்சுரலாக சொல்கிறாங்க, எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக குக்கப் பண்ணி நம்மளா இதை கிரியேட் பண்ணி ஒரு ராக்கெட் சயின்ஸை கண்டுபிடிச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் பேஷண்ட்ஸ்க்கு புரிய வைங்க, அவங்களோட கன்சர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா என்கிட்ட முக்கால்வாசி வரவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஓல்டு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் மை பி ஹியர் இன் இந்தியா, சன்னோ இல்லை டாட்டரோ வந்து யூஎஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்ம உட்காந்து பேசினாலே அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஐ வுட் சே கம்யூனிகேஷன் இஸ் மேஜர் ஆஃப் த ட்ரஸ்ட். ஓகே மேம், பியூட்டினா உங்க டெஃபினேஷன் என்ன? ஸ்மைலா, கான்ஃபிடென்ட்டா? அஃப்கோர்ஸ் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் தான். பட் பீயிங் எ ஸ்மைல் டிசைனர் அண்ட் டென்டிஸ்ட்,
நான் கான்ஃபிடன்ஸ் தான் சொல்வேன். ஏன்னா at the end of the day லுக் இஸ் நாட் ஜஸ்ட் லுக் இஸ் வெறும் ஒரு 2% 1%. அஃப்கோர்ஸ் ஏன்னா அழகு பாதி ஆடை பாதி சம்திங் தமிழ் இல்லையா? ஸோ அதனால ஒருத்தவங்க பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனுங்கிறது உண்மைதான். அது உங்களோட ட்ரெஸ்லையோ இல்லை உங்களோட லுக்கில் வரலாம். பட் ஆஃப்டர் தட் டு கண்டினியூ வித் ஆர் கோ த்ரூ த ப்ராசஸ் யூ நீட் டு பி having the confidence, hell lot of confidence. சும்மா கான்ஃபிடன்ஸ்லாம் இப்போ கிடையாது. ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். 100% கான்ஃபிடன்ஸ், 100% இல்ல 200% கான்ஃபிடன்ஸோட போகணும். அந்த கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிக்க முடியும். எடுத்தோடனே கான்ஃபிடன்ஸ் வராது. இப்போ இதே நான் என்னோட ஒரு 10 வருஷம் இல்லை 5 வருஷம் முன்னாடி உள்ள பாட்காஸ்ட்லாம் நான் ஒரு சின்ன விளையாட்டு வில்லேஜ் அப்படின்னு ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது நல்லா பேசுறது கூட வராது. ரொம்ப பயந்து அப்படி நடுங்கி எல்லாம் பேசுவோம். பட் இப்போ பேசும்போது நான் ரொம்ப கூலா ரொம்ப கேஷுவலா உங்ககிட்ட ஆன்சர் பண்றேன். ஸோ த கான்ஃபிடன்ஸ் இஸ் பில்ட் த்ரூ இயர்ஸ். அது இல்லைன்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம். அதை டெஃபினட்டா பில்ட் பண்ணி மேலே கொண்டு போக முடியும். மேம், இன்னைக்கு வந்து உங்க யங்கர் செல்ஃபை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சா நீங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்னோட யங்கர் செல்ஃபை மீட் பண்ணா எதுவுமே மாற்ற வேணாம்னு தான் சொல்லுவேன். ஒரு அட்வைஸும் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் மை ஜேர்னி இஸ் சம்திங் வெரி பர்சனல். அந்த ஜேர்னி, அந்த டஃப் ஃபேஸ், அந்த சேலஞ்சஸ் அண்ட் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ரீச் ஆகிருக்கேன் இப்போ. ஸோ என்னோட யங்கர் செல்ஃப்க்கு சொல்லணும்னா we have made it. ஆனால் இன்னும் ஃபுல்லாக மேக் பண்ணல. பாதி தூரம் கடந்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது ட்ராவல் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன். எதையும் மாற்றணும்னு நினைக்கல. யூ ஹாவ் டு பி தி சேம். ஏன்னா அந்த ஒரு ஜேர்னி இல்லைன்னா இந்த ஒரு டெஸ்டினேஷன் வந்திருக்காது. ஸோ ஐ வுடன்ட் சே எனிதிங் டு மை யங்கர் செல்ஃப். கிளினிக் வெளியே டாக்டர் செல்ஃபா யாரு? ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் டிஸ்கிரைப் பண்ணால் என்னன்னு சொல்வீங்க? கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இல்லை பேஷன்ஸா? பேஷன்ஸே இப்போ நிறைய ஃபேமிலியாக மாறின விஷயம். ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டிபெண்ட்ஸ் ஆன். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்னா தே see me as ஐயோ ரொம்ப வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்கட்டிவ் அப்படின்னு. பட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பிரெட் வினர் ஐ வுட் சே, who changed the entire scenario or entire ஜென்ரேஷனை மாற்றின ஒரு பொண்ணு அப்படின்னு ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிரெட் வினராக பார்க்குறேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் மேம். நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு யங் என்டர்பிரினராக இருக்கலாம், இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றது வந்து அவங்க ஒரு பெரிய ஆம்பிஷனாக இருக்கும். அதுக்கான கைடன்ஸ் தான் நீங்கள் என்ன சொல்வீங்க? முன்னாடி சொன்ன மாதிரி தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஒன். பட் ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் தான். அது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நிறையா பேர் வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, சொசைட்டியில் விமன் இப்படி தான் இருக்கணும், ஃபீமேல் இப்படி தான் இருக்கணும், சின்ன பசங்க இது பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாத, ஒர்க்குக்கு போ, இப்படி என்னென்னமோ சொசைட்டியில் நமக்கு வந்து நம்மளை போட்டு திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இந்த காதில் விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். உங்களுக்கு அந்த கோலை ரீச் பண்ண தெரியும். டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை ஒரு கன்சிஸ்டன்சியாக டெய்லி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரீச் யோர் டெஸ்டினேஷன். அது வந்து ஒரு சின்ன பொட்டி கடையாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் சேயிங், அந்த வேலையை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து ப்ராப்பராக செய்கிறீங்க. அதுலேருந்து ஒரு ஸ்டெப் டெய்லி மேலே வந்துட்டே இருக்கீங்கன்னா that will give you the space. like அங்கே கொண்டு போய் அதுவே மேலே கொண்டு போய் விட்ரும். அந்த பொட்டி கடைக்கு நீங்களே ஓனர் கூட ஆகலாம். ஸோ அதனால் work hard, don't take all the negativity, throw it away. Whatever people says doesn't take to your head or heart or ears. நான்லாம் இந்த கதையில் இந்த கதையில் அப்படியே விட்டுருவேன். Be so headstrong with your dream and goals. That's the only way. Thank you so much for joining us, ma'am. Thank you so much. Thank you for inviting. உங்களை பார்க்கும்போதே தெரியுது இப்பதான் இன்ஸ்பைரிங்காக எல்லாரையும் கூப்பிட்டு கண்டென்ட் பண்ணி எப்படியோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு பண்றீங்க. Very good. Do well. All the best. Yeah. Thank you, ma'am.